எதா இருந்தாலும் நம்ம உள்ளன்போட நம்ம முன்னோர்கள்ட்ட, நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆயிட்டாக்கா, அது போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி, கண்டந்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டானத அவங்கள அருட்கடாட்சம் குடுப்பாங்க. அத நம்ம நெனச்சு பார்க்கணும். இங்க யாரும் அத நெனச்சு பார்க்கறதில்ல. இப்போ வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போனாவோ, ஒரு ஏதோ ஒரு எங்கேயோ போறோம். ஒரு சாமி பார்க்க போறோம். ஒரு தூரமான தூர தேசத்துக்கு போம்போது, நம்ம ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணும்போதோ, எந்த கடவுள ப்ரே பண்ணுமோ, அந்த கடவுள்கிட்ட போய் முன்னாடி நின்டு, உனக்கு முன்னாடி அந்த குலதெய்வம் போய் நின்டு உனக்காக வந்து பர்மிஷன் கேட்பாங்க. சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதான் குலதெய்வங்கிற கான்செப்ட்ல நான் உங்களுக்கு நெறைய விளக்கத்த சொன்னேன். குலதெய்வம்னா யாரு? நம்மளோட முன்னோர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாம இப்போ ஒருத்தவங்க ஒரு செய்வினை வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒருத்தங்கள கெடுக்கன்னு நெனைக்கிறாங்க, இல்ல ஒரு அழிக்கன்னு நெனைக்கிறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வெளியில கிளம்புறீங்க. வெளியில கிளம்பும்போது, நீங்க உங்க அப்பா, அம்மாவ நல்லபடியா நீங்க பார்த்தவரு, உங்க அப்பா, அம்மா இப்போ வேற ஒருத்தர கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவர நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா, அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மறைஞ்சுட்டாங்க. அவங்க இப்போ ஒரு வெளியில கிளம்புறான். வெளிய கிளம்பும்போது அவனோட வச்ச சாவி அங்க தான் இருக்கும். ஆனா காணான்னு தேடிட்டு இருப்பான். மறந்துருவாங்க. மறந்திருப்பான். அப்புறம் ஒரு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த சாவி அதே இடத்துல தான் இருக்கும். எடுத்துட்டு கிளம்புவான். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா, அவன் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம். சரியா? இந்த மாரி அதாவது இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஆன்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் இருந்து ஒரு தடுக்கிறதோ, இல்ல அதுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறதோ இந்த GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.